ஹலோ மக்களே, வெல்கம் பேக் SVHS சமையல் vlogs. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் தான் பார்க்க போறோம். கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார். பாருங்க, நான் 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுல 50 கிராம் தோரம் பருப்பு, 50 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பருப்பு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது குக்கர்ல போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நாலு விசில் வந்துருச்சு. பருப்பை கடைஞ்சிக்கலாம். பாருங்க, நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்ப நம்ம டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொடி மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சில பொருள்லாம் வறுக்க வேண்டியது இருக்கு, அது மட்டும் வறுத்துக்கலாம். நான் அதுல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமா இருக்கோ அந்த எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் தான் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்க பொடியை அரைக்கும் போது தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்லயே இந்த பெருங்காயம் நல்லா பொரியட்டுங்க. பாருங்க, பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இல்ல ஒரு 2 முந்திரி போடுறேங்க. போட்டு நல்லா சிம்லயே ஃப்ரை பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதுல 1/4 ஸ்பூன் கசகசா போட்டு ஒரு கிளறி இறக்கிடலாங்க. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வேக வச்சுக்கலாம். பேன் வச்சிருக்கேன். பாருங்க, கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 பொடியை நறுக்கி வச்சுருக்கு, அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காய், கேரட், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலர் விட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, காயில ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நம்ம புளி ஊத்திக்கலாம். பாருங்க, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன், ஊத்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, 2 துண்டு சின்ன வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். வெல்லம் எதுக்குன்னா அப்பதான் நம்ம சாம்பாரோட காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டா தூக்கி கொடுக்கும், அதுக்காக போட்டுருக்கோம். வெல்லம் போட்டு செஞ்சா அது ஒரு டேஸ்டா இருக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க, 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கலஞ்சி வச்ச பருப்பை ஊத்திக்கலாம். பாருங்க, இப்ப நம்மளுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியா இருக்குங்க, நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்த்து நீங்க போட்டுக்கோங்க. பாருங்க, சாம்பார் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து அரைச்ச மசாலா ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாங்க. இந்த சாம்பாருக்கு இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியமானது. கல்யாண வீட்டுல சாப்பிட்ற சாம்பார் மாதிரி இருக்கும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். நான் பொடி பண்ண எல்லா மசாலாவையும் போட்டுட்டேன். பாருங்க, மசாலா போட்டு நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி போட்டு தூவிக்கலாம். பாருங்க, சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். எப்பவுமே நம்ம எவ்வளவுதான் தாளிச்சாலும் லாஸ்டா ஒரு தாளிப்பு போட்டாதாங்க அந்த சாம்பாருக்கே பினிஷிங் டச்சிங் நல்லா இருக்கும். அப்ப அது மனமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க, நான் மசாலா வறுத்த பேனை வச்சிருக்கேன். இல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா காயிட்டோம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுல 1 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமா பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு பாருங்க நம்ம தாளிப்பை சாம்பார்ல போட்டுக்கலாம். அதுலதான் சூப்பரான கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மேல 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டா நல்லா கம்ம வாசனையோட அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சாம்பாரை இறக்கிடலாம். பாருங்க, மினி இட்லி ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த இட்லியோட சாம்பாரை டேஸ்ட் பண்ணிடலாம். அங்க சூப்பரான டிஃபன் சாம்பார் மினி இட்லியோட ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரா ஆவி பறக்க மணக்க கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சாப்பிட்டு பார்த்தலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்டியா சூப்பரா இருக்குங்க.
இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி மினி இட்லி எல்லாம் ஊத்தி கொடுத்தீங்கன்னா உங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சமைக்கும் போது கொஞ்சம் அன்போடய சமைச்சிருங்க. டாடா பை பை ஃப்ரம் வசந்தி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.